ஒவ்வொரு கடைசி குடிமகனின் நம்பிக்கையே நீதிமன்றம் தான். அவனுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு இங்குதான் தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறான். ஆனால் நீங்கள் காசு வாங்கி தரகர்களாக மாறி நீதியை விலை பேசி அவர்களது நம்பிக்கையை கெடுக்க நினைக்கிறீர்கள். நீங்கள் இப்படி வழிமாறி போனால் சாதாரண மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காது. இந்த நாடும் உருப்படாது. அதே போல சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் பார்த்து பயப்படாமல் தகுந்த படிப்பறிவு இல்லாவிட்டாலும் மிகுந்த மனதைரியத்தோடு தனி ஒரு மனுஷியாக அநியாயத்தை ஏற்று போராடி தன் அத்தை பக்கம் இருக்கும் நியாயத்தை நிலைநாட்டி அவர் நிரபராதி என்று நிரூபிக்க போராடிய அமுதாவை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. வருங்காலத்தில் பெண்கள் எல்லோரும் அமுதா போல தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நியாயத்திற்காக போராட வேண்டும். அதர்மத்தை தட்டி கேட்க ஒருபோதும் பயப்படக்கூடாது. The court is adjourned. பாடமாப்ல சார் வாங்க சார். பாத்துக்கலாம். இத தண்டனையா நினைக்காதீங்க. நீங்க செஞ்ச பாவத்தை கழுவ உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. திருந்தி நல்லபடியா வாங்க. உங்களுக்காக காத்திருப்பேன் நானு. அதர்மம் ஜெயிச்சிட்டதா நினைச்சிட்டியலா? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும். தோத்தவங்க கிட்ட என்னோட பலத்தை காட்ட நான் விரும்பல. சாகும் போதாவது மனசுல இருக்கிற வன்மம், இந்த கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. திரும்பவும் சொல்றேன், உண்மை என்னைக்குமே தூக்காது. வாங்க சார். எப்படி என் மருமக போராடி உன்னை காப்பாத்திட்டால? அவ யாரு? ஏன் மருமக. அவ ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பாங்க? என் அமுதா கண்ணுக்கு தோல்வியே கிடையாது. அன்னலட்சுமி அம்மா, இந்த பழனி பைய பேச்சு கேட்டு உங்களையும் உங்க குடும்பத்தையும் தப்பா நினைச்சு ஊரை விட்டு அனுப்பிச்சது மன்னிக்க முடியாத தப்புதாம்மா. அதுக்கு இந்த ஊர் மொத்தமும் உங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்மா. மன்னிச்சுக்கோங்க. யோ, யாருக்கே வேணும் உங்க மன்னிப்பு? அன்னைக்கு நாங்க அம்புட்டு சொன்னோமே, யாராவது ஒரு ஆள் காது கொடுத்து கேட்டீங்களாயா? எல்லாரும் யோகிக்க மாதிரி எங்களை அயோக்கிய மாதிரில பாத்தீங்க. இப்ப எந்த மூஞ்சிய வச்சு எங்களை வான்னு கூப்பிடுறீங்க? நாங்க பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலீங்களே. சூழ்நிலை உங்களுக்கு எதிரான ஆதாரத்தை நிறுத்தி உங்களை தப்பானவங்களா காட்டிருச்சு. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? யோ, என்ன சூழ்நிலை? எந்த சூழ்நிலையிலயும் மனுஷன் மாறக்கூடாதியா? அத விடுங்கய்யா. என் மாமா இந்த ஊருக்கா எம்பிட்டு நல்லது பண்ணிருக்காரு. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா? அவர் பண்ண நல்லது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களாயா? இந்த பாரு, நீங்க அவமானப்பட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுதான் இருந்தோம். இது எங்க மாமா வாழ்ந்த கோயில். அந்த ஒரே காரணத்துக்காக
திரும்ப இந்த ஊருக்குள்ள வந்தான். இல்லன்னா உங்க மூஞ்சில எல்லாம் காலத்துக்கு முழிச்சிருக்க மாட்டோம்யா. எங்க அந்த பஞ்சாயத்து பண்ண 3 மீசைகளை அவனால என் மூஞ்சில முழிக்க வேணான்னு சொல்லு. தம்பி, அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பழனி மாயா பண்ண சதி. ஆனா என் மருமக அமுதா எல்லா சதியையும் முறியடிச்சு என்ன நிரபராதின்னு வெளியில கொண்டு வந்து நம்ம குடும்பத்து மேல இருந்த மொத்த பழி சொல்லையும் நீக்கிட்டா. ஏ சாமி இவ. அம்மா அமுதா, நீ உங்க அத்தைக்காக போராடி அவங்கள மட்டும் இல்ல நம்ம ஊர் மானத்தையே காப்பாத்திருக்க. உன்னோட நல்ல மனசு புரியாம உன்னை காயப்படுத்திட்டோம். எங்களை மன்னிச்சிடுமா. உங்க அத்தைய ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போமா. ஐயா, சாவி அமுதாட்ட கொடுங்க. இந்தாம்மா சாவி. நல்லா வேண்டிக்கிட்டு உள்ள போறா. போமா. போமா. வாக்கா. வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. என்னங்க பாத்தீங்களா? உங்க மருமக என்ன நிரபராதின்னு வெளியில கொண்டு வந்துட்டா. நாங்க திரும்பவும் நீங்க வாழ்ந்த கோயிலுக்கே வந்துட்டோங்க. நம்ம குடும்பத்து மேல இந்த ஊர் சொன்ன மொத்த பழி சொல்லையும் என் மருமக எல்லாத்தையும் தொடச்சிட்டா. நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த அந்த பழனிக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டா. இனிமே நமக்கு எதிரிங்க யாருமே இல்லைங்க. நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறோம். என் மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணுங்க. அமுதா, இந்த நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. மே பாக்குற நடையா வாயா. புடிங்க அவனை. வாங்க சார்.
அவன் தப்பிச்சு போயிட்டான்யா. வாயா, ஐயா கிட்ட போய் சொல்லலாம். வா. போலீஸ்க்கு பயந்து என்ன இப்படி ஓட வச்சிட்டல, எனக்கு அடி தண்டனை வாங்கி தர. ஏ அமுதா, உன்னையும் உன் குடும்பத்தையும் வேற இருக்காம இந்த பள்ளியோட கட்ட பேகாந்திரி. அமுதா, போதும் போதும். போதுமா? அத்தை, ஆ? ஏன் கையால உங்களுக்கு நான் சமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அத நானே உங்களுக்கு ஊட்டி விட போறேன். ஆறா, மாமியார் மருமகளும் பாசத்தை பொழிய போறீங்களோ? பொழிஞ்சுக்கங்க பொழிஞ்சுக்கங்க. நாங்க இங்க பிணைஞ்சு அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்கிறோம். என்னங்க? ஆ, நல்லா இருக்கா? ம். ஏண்டா மாப்பிள, இந்த மாமனுக்காக இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு நாள் ஒரு வாயாவது ஊட்டி விட்டுருப்பியாடா? எங்க அக்காவுக்கு அமுதா ஊட்டுறாளே, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு ஊட்டி விடுறா. இந்தாங்க. உன் கை நல்லா தானே இருக்கு, நீயே சாப்பிட வேண்டியதானே? ஏன் எங்க அக்கா கை தான் திம்சு கட்ட மாதிரி இருக்கு, என் மகன் ஊட்டி விடலையா? என் மேல உனக்கு பாசமே கிடையாதுடா, பாசமே கிடையாதுடா. அங்க பாருடா, பாசம் மொள பொழியுது. நீ ஊட்டி விடு ஆத்தா, ஊட்டி விடு ஊட்டி விடு. நமக்கு நம்ம கையே தான் செல்ஃப் சர்வீஸ். சாப்பாடு நல்லா நல்லா இருக்கு. இருக்கா? இந்தாங்க. போதுமா? போதும். என்ன போதும் போதும்? சும்மா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஜெயில சாப்பிட்டியலோ இல்லையோ, உடம்பு பாருங்க எப்படி மெலிஞ்சு போயிருக்குன்னு. சாப்பிடுங்க. ஏண்டா மாப்பிள, இந்த கொடுமையை பாத்தியாடா? இது மெலிஞ்ச உடம்பாம்படா. ஆ? யானை மாதிரி இருந்த எங்க அக்கா இப்ப யானை குட்டி மாதிரி ஆயிருக்க, அவ்வளவுதான். அதுக்கு போய் இப்படியாடா சென்டிமெண்டெல்லாம் டைலாக் பேசி. சித்தப்பா, இந்த பாசம் மலர்லாம் நீங்க 2 பேருமே வச்சுக்கோங்க, இங்க வேண்டாம். டேய், ஓகேக்கா ஓகேக்கா, நீ மானுக்கா மானு, கபரி மானுக்கா. நீ ஊட்டுமா, நீ ஊட்டு. இந்தாங்க. எனக்கு வேணாம். மான் குட்டிக்கா, நீ சாப்பிடு. நீயே இப்படி சொல்லிட்ட போட. இந்தாங்க, சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமா மாமா, நானும் அதை எதிர்பார்க்கல. சம்பந்தி, வாங்க சம்பந்தி. டேய், உன் வாங்க மாமனா. உட்காருங்க. வணக்கம். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன் சம்பந்தி. அப்புச்சி, பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு வரேன். ஆனாலும் அந்த கடவுள் கடலில் ஓயாம திரும்பி வர மாதிரி உனக்கு மட்டும் கஷ்டத்தை திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் வந்தேன். சம்மந்தி உள்ள போனதுல இருந்து நீ அவங்கள போராடி வெளியே கொண்டு வந்தது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். ஆனா இப்ப எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சு பழனி ஜெயிலுக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன்.
இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்மா. இனி என் மக வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராது. நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அப்புச்சி, ஆனா உமா வாழ்க்கைய நினைச்சாதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவளும் உங்க பொண்ணுதான், எனக்கு தங்கச்சி தானே. அவளை என் பொண்ணுன்னெல்லாம் சொல்லாத. அவ உன்னை அக்காவா நினைச்சிருந்தா உனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பாளா? உன் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவதான காரணம். அவளுக்கு இந்த தண்டனை வேணும். அவ வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன? அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சம்பந்தி. என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு. நாம தான் அவ வாழ்க்கைய எப்படியாவது சரி பண்ணணும். சரி பண்ணலாம் ஒண்ணு இல்லம்மா. தப்புக்கான தண்டனைய அனுபவிக்கிறா, விடுங்க. எனக்கு ஒரே மக அமுதாதான். அவ வாழ்க்கை நல்லா இருந்தா அது போதும். அதுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனி அவ சந்தோஷமா இருப்பா. அப்புச்சி, நாளைக்கு நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். அத்தைக்காக நான் வேண்டி இருந்தேன். அந்த வேண்டுதலை போய் நிறைவேத்திட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு வரலான்னு இருக்கோம். நீங்களும் வாங்கல. நீங்க போய் கும்பிட்டுட்டு வாங்கம்மா. சுத்தின கலப்பு இன்னும் இருக்கு. சரி, வந்ததும் உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார் சார் என்ன மாமா? என்னடா மாப்பிள்ள போலீஸ் வந்திருக்கு? ஆமா. என்னவா இருக்கா? சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பழனி தப்பிச்சிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? நாங்க தேடி போனோம் சார். எங்க பதுங்கியிருக்கானே தெரியல. அவன் உங்க குடும்பத்து மேல கொலை வெறியில இருக்கான் சார். அவன் கண்டிப்பா உங்களை ஏதாவது பண்ண வருவான் சார். நீங்க எதுக்கும் எங்கேயும் வெளியே போகாம ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்பிச்சார் சார். நான் வரேன் சார். அவன் ஒளிஞ்சா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த பையன் தப்பிச்சிட்டானே. அம்மா அமுதா, நேர்த்தி கடனுக்காக நீ நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம்மா. கண்டிப்பா அவன் ஆத்திரத்துல உன்னை தேடிதான் வருவான். ஆமா அமுதா, அப்புச்சி சொல்றது சரிதான். நாம கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்கலாமா? என்ன பேசுறீங்க? மூட்டை பூச்சிக்கு பயந்து யாராவது வீட்டை கொளுத்துவாங்களா? அவனுக்கு பயந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கணுமா என்ன? இல்லம்மா, அவன் ஒரு வேளை போலீஸ் கைக்கு கிடைக்காட்டி நாம வெளியே போகாம இங்கே இருக்கணுமா என்ன? நாம ஏன் பயப்படணும்? என்ன சுத்திதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல. அவனால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு இல்லம்மா, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தானே. அத்தை, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. கோவில் பரிகாரத்தெல்லாம் நாம தள்ளி போடக்கூடாது. நாம நாளைக்கு கோயிலுக்கு போறோம். சரி. சரிம்மா, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. வரேன். அப்புச்சி அனுப்பிட்டு வரேன். வாங்க மாமா. கடவுளே, இது என்ன புது சோதனை? எல்லாம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப இப்படி ஒரு பயத்தை காட்டுதே. எதுவும் நடக்காத அத்தை. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. பழனி, பழனி, பழனி. பழனி, 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 என் மகனே. டேய் பழனி, உன்னை நான் இந்த நிலைமையிலேயே பார்க்கணும்.
ஊருக்குள்ள உன்னை பார்த்தா எல்லா பயல்களும் பயந்து ஓடுவாடுங்க. இன்னைக்கு போலீஸுக்கு பயந்து இப்படி ஆள் அரவம் இல்லாத இடத்துல பதுங்கி கிடக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பட்டி காட்ட புள்ள வீட்டுல சோறு தண்ணி சாப்பிடாம உங்க அம்மா அழுதுகிட்டு கிடக்குறாடா. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குடா பழனி. உமா என்ன பார்க்க வரலையா? அவ எப்படிடா வருவா? இந்த நிலைமையில உன்னை பாக்குறதுக்கு எப்படிடா வருவா? டேய் மவனே, உன்னை இப்படி ஓட விட்டு அந்த அமுதாவை என்ன பண்ணணும் சொல்லு.